இந்த தோட்டத்தில் மணி முல்லை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இது ரெண்டாவது இதுவும் முக்கியமான பூங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர் டிசம்பர் பூ மாதிரியே இருக்குது. இதுவும் டிசம்பரில் தான் பூக்குது, பார்த்துக்கோங்க. டிசம்பர் பூவுக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும் போல இருக்குது. பிக்னோனியேசியா ஃபேமிலியை சேர்ந்த இந்த கார்லிக் வைன் மான்சோவா அலியாசியா அப்படின்ற ஆங்கில பெயரும் இருக்குது. இதுக்கு தமிழில் வந்து பூண்டு கொடி அப்படின்னு பேர் ஏன் வந்ததுன்னா, இந்த கார்லிக் வைன் பெரு, கொலம்பியா போன்ற ஈக்குவேடர் பகுதியில் மழைக்காடுகளில் அதிகமாக காணப்படுது. இதுக்கு வைல்டு கார்லிக், ஃபாரஸ்ட் கார்லிக் அப்படின்ற பேர்களும் இருக்குது. பூக்கள் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் மொட்டிலேருந்து வரும்போது நல்ல டார்க் பிங்க்கில் வரும். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெண்டாவது நாள் லைட்டாக வரும், மூணாவது நாள் ஒயிட் கலரில் வந்துடும். இலைகள் வந்து பாருங்கள் ஆன்ஸ்லைட் மாதிரி இருக்கும் இலைகள். நல்லா இதுவும் வந்து பூக்கள் பூக்காத சமயத்தில் இலைகள் கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் எப்போவுமே பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இந்த கொடி. இந்த கொடியும் 6 மாறாக ஏறும். நீங்கள் கரெக்டாக வந்து கொடி கட்டி நல்லா எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு 2 முறை பூக்கக்கூடிய இந்த கார்லிக் வைன் நீங்கள் தோட்டத்தில் என்ட்ரன்ஸில் வைக்கலாம். வீட்டு முகப்பில் வந்து கொடியாக ஏற்றி விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 4-5 வருஷம் ஆன கொடி வந்து நிறைய பூத்து குலுங்கும். ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட நிறமே நம்மளை வந்து ரொம்ப ஒரு கவரக்கூடிய ஒரு சாஃப்ட் பிங்க் கலர், வயலட் கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். குறிப்பாக இது டிசம்பர் மாதம் எண்டில் தான் இது வந்து அதிகமாக பூக்களை பூக்குது. இதுவும் ஒரு வகையில் டிசம்பர் பூக்கள், கிறிஸ்மஸ் பூக்கள் அப்படின்ற சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு அடுத்த நாள் தான் இது மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் மணிமுல்லை பூவும். இந்த கார்லிக் வைனோட நிறம் வந்து வண்ணத்து பூச்சிக்கல ரொம்பவே அதிகமாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எப்போயாவது ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கொடி அழகாக நிறைய படரும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது கொடி படர ஆரம்பிக்கும். இதோட இலை முத்திய கொடி தண்டுகள் எல்லாமே வந்து முக்கியமான ஒரு நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. கோல்டு, ஃப்ளூ, ஃபீவர், ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டிசம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இதை மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க. இந்த பூக்களோட அழகுக்கே வந்து நாம் இந்த தாவரத்தை வளர்க்கலாங்க. அதே மாதிரி இந்த பூ பூத்துதுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பூண்டு வாசனை அடிக்கும். அந்த பூக்கள் பூக்காத நேரத்தில் கூட இந்த கொடி பக்கத்தில் போனாலே இலைகள் கொடிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த பூண்டு வாசனையை உணர முடியும். ஒரே கொடியில் பார்த்திங்கன்னா வரிசையாக கொத்து கொத்தாக இருக்கும். ஒரு கொத்தில் கிட்டத்தட்ட 15லேருந்து 17 பூக்கள் இருக்கும். அதே மாதிரி பூக்கள் 4 விதமாக கலரில் இருக்கும். காரணம், முதல் பூக்கிற பூ வந்து டார்க் பிங்க்கில் இருக்கும், அப்புறம் லைட் பிங்க்கில் இருக்கும், திருப்பி ஒயிட்டாக மாறும். இந்த 4 கலரும் வந்து ஒரே கொத்தில் நடக்கிறதுனால கலர் கலராக பூக்கள் ஒரு கொத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியை நீங்களும் வாங்கி வீட்டில் வளர்க்கலாம். எல்லா நர்சரியிலையும் இது கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள்.